அண்ணா நகர்னா பிரியாணி கடை இல்லாத இடமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போது எவ்வளோ ட்ரக் இருக்குது பிரியாணி. ஸோ நாங்கள் இது ஃபுட் கோர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா நகர் ஃபுட் ஸ்ட்ரீட் இது. ஸோ நாங்கள் இன்றைக்கி அங்கே வந்திருக்கோம். அங்கே வந்து விண்டேஜ் பிரியாணின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதை நம்ம இன்றைக்கி வீடியோ பண்ணலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம விண்டேஜ் பிரியாணியில் என்னென்ன ஸ்பெஷல், என்ன ஜூஸியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை போய் பார்ப்போம். ரெகுலர் சிக்கன் பிரியாணி இருக்குது, 65 பிரியாணி இருக்குது. 65 பிரியாணி ரெண்டு ஓகே. உங்களது எந்த டைப் ஆஃப் பிரியாணி? ஆக்சுவலி விண்டேஜ்னு பார்த்தோம். இது ஆக்சுவலாக நம்மளது ஆம்பூர் ஸ்டைல் மேம் பிரியாணி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்பூர் டைப் தான். ஆம்பூர் ஸ்டைல். ஓகே. ஃபயர் ரூட்டா இல்லை எப்படி? ஃபயர் ரூட் தான் மேம். ஃபயர் ரூட். ஓகே. இது எவ்வளோ நாளாக வச்சுட்ருக்கீங்க இங்கே ஷாப்பு? ஒரு 2.5 months இருக்குது மேம். ஓகே. டைமிங் சொல்லு. டைமிங் வந்து மேக்ஸிமம் இங்கே ஒரு 9 o'clock இங்கே வந்துடும். 9லேருந்து அப் டு ஒரு 3-4 வரைக்கும் இருக்கும். 3-4 வரைக்கும் காலி. சில டைம் வந்து நமக்கு ஒரு 11:30-12 காலி ஆகிடும். சில டைம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகே. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று 65 சைடில் வச்சுருங்க. எனக்கு வச்சிடலாம். காஸ்ட்டு சொல்லுங்கள் ப்ரோ. மேம் ரெகுலர் பிரியாணி பார்த்தீங்கன்னா 150 வரும். 65 பிரியாணி 200 வரும். ரெகுலர்னால் என்ன பீஸ் அதில் எவ்வளோ இருக்கும்? ரெகுலரில் வந்து உங்களுக்கு இந்த பீஸ் மட்டும் 2 பீஸ் வரும் மேம். 65 பிரியாணியில் வந்து இந்த பீஸ் வராது. 65 பீசஸ் ஒரு 5 to 6 பீசஸ் பெரிய பெரிய பீசஸ் ஆகும். ஓகே சூப்பர். ஓகே. எனக்கு அப்போ ரெகுலர் பிரியாணி ஒன்று 65 சைடில் வச்சுருங்க. இந்த பேர் தான் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, விண்டேஜ் பிரியாணின்ட்டு. இது வந்து அவங்களோட பாரம்பரியம், ஆம்பூர் ஸ்டைல் பாரம்பரியம் மறாமல் இருக்கிற பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்க்கும்போதே நல்லா ஜூஸியாக தெரியுது பிரியாணி. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு. அண்ணா நகரில் வந்து பிரியாணி சாப்பிட்லான்ட்டு தான் வந்தோம். ஆனால் பார்த்தா ஏகப்பட்ட பிரியாணி கடை. அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பேர் வந்து விண்டேஜ் பேண்ட்ரின்ட்டு. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே இந்த பாரம்பரிய ஃபுட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ எங்களுக்கு பார்த்தோன்னே இந்த பிரியாணி நம்ம சாப்பிட்றலாம். இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணுன்னு வந்தாச்சு. ஸோ இந்த பிரியாணி இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணினா வேண்டான்னு சொல்லுமா இந்த நாக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம்பா. ஆஹா, ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்குது. லெக் பீஸ் பிரியாணினா லெக் பீஸ் தாங்க. அப்பா செம்மையாக இருக்குல்ல, செம்ம சாஃப்ட்டு. நல்லா கொதிக்க இப்போ தாங்க வராங்க. கடையே இப்போ தான் ஓப்பனே பண்ணுறாங்க. நான் தான் 2வது ஆள் நினைக்கிறேன் வாங்கினது. நல்லா இல்லையா? செம்மையாக இருக்குது. அப்போ காரம் நல்லா காரமாக இருக்குது. உங்களுக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். நல்ல ஜூஸியாக இருக்குது பிரியாணி. சாஃப்டாக இருக்குது. ரைஸ் வந்து மொத்தையாக இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. இது வந்து பிளெயின் பிரியாணின்னு கொடுக்குறாங்க. 65ஓட கொடுக்குறேன். அது தனியாக 65 பிரியாணியாக. ஸோ அவங்க வந்து எவ்வளோ காஸ்ட்டுங்கிறத நம்ம வந்து கேட்கலாம். நான் வந்து பிளெயின் பிரியாணியாக வாங்கிட்டு 65 தனியாக வாங்கியிருக்கேன். 65 எப்படி இருக்குன்னு பார்க்க செம்ம சாஃப்ட் பீஸாக போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த 65 சக்கையாக போட்டுருவாங்களா, சுத்தமாக பிடிக்காது. அது நம்ம சவுன்னு மென்னுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஃப்ளேவராக இருக்குது, தெரியுதுங்களா? ரொம்ப நல்லாயிருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. பிரியாணினா ஆம்பூர் பிரியாணி தாங்க, சும்மா சொல்லவே கூடாது. அதுக்குன்னு தனி யூனிக் டேஸ்ட்டே இருக்குது. வாவ், ஒரு கடி லெக் பீஸு, கொஞ்சோண்டு பிரியாணி போதும். வேறு என்ன வேணும்? அடுத்த ராத்திரியில் மணி 11 மணி ஆகுது. 11 மணி ராத்திரிக்கு உட்காந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற சோகமே சூப்பர். போய் நல்ல ஒரு தூக்கம். அடுத்த ராத்திரியில் ஒரு பிரியாணி சொர்க்கமே பார்த்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. பேர் நான் ஓகே நியூவாக இருக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட் பட்டேன். ஆனால் அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப இழுத்துருச்சு. அந்த பேருக்காகவே வந்தேன். ரியலி என்னை வந்து விண்டேஜ் பேண்ட்ரி பிரியாணி என்னை வந்து ஏமாத்தல. ரியலி அவ்வளோ ஜூஸி பிரியாணி. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. இதுலேருந்து கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன வேறு பிரியாணி வாங்கிக்கோங்க. செம்ம டென்ஷனாக வராரு. பிரியாணி சாப்பிடவான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு
நான் மட்டும் அடிக்கிறேன் பிரியாணி. பிரியாணினாலே நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர க்ரேஸ் ஆகிடுச்சுல எல்லாருக்குமே. பிரியாணி இது ஆக்சுவலி எங்கே கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிர்த் பேங்க்வெட் ஹாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அவங்களோட வின்டேஜ் பேண்ட்ரி பிரியாணி. அது வந்து ஒரு ஜஸ்ட் ட்ரக் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ட்ரக்கில் தான் அவங்க பிரியாணி வச்சுருக்காங்க. நைட்டு 9 o'clock மேலே வராங்க. வந்தால் மேக்ஸிமம் 11:30க்குள்ளேயே காலி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து கடை இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவங்க வரத்துக்கே. ரொம்ப நேரம் நாங்கள் வந்து எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ரோம் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பார்சல் போதுங்க. ஆட்டோவில் கூட நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஒரு ஃபேமிலியே வந்து ஆட்டோவில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. காரமாக இருக்குது பிரியாணி, நல்ல ஒரு டெண்டராக இருக்குது. நைஸ். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பாய். அப்புறம் எனக்கு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. 9962471995. ஓகே, சப்போஸ் ஏதாவது லொக்கேஷனில் ஏதானும் கரெக்டாக பட்டியாலா ஹவுஸ் இருக்குல்ல, பட்டியாலா ஹவுஸுக்கு ஆப்போசிட் அண்ணா நகர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லூக் சர்ச்சுக்கு ஆப்போசிட் உள்ள. ஓகே, பட்டியாலா ஹவுஸ் எல்லாருக்குமே தெரியும். பட்டியாலா ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் விண்டேஜ் பேண்ட்ரி.